பிரைஸ் தி லார்ட். இப்போது கூட நம்ம மறுபடியுமாக உங்களை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது கூட ஒரு சிறு ஜெபத்தை செய்து நம்ம திரும்பவும் பாடல் ஆராதனைக்குள்ள செல்லலாம். மிகவும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மறுபடியுமாக உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரலோக தேவன் அப்பா, பரலோகத்தில் தேவ தூதர்கள் துதிப்பதை காட்டிலும் எங்கள் துதிகள் மேலான துதி என்று சொல்லி எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருகிற தேவன் அப்பா. தேவ தூதர்கள் ஓயாமல் உம்மை பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நீர், துதிகளில் பிரியப்படுகிறவர் அப்பா. அப்பா, இப்பொழுது கூட நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை துதித்து ஆராதிக்கிறோம் ராஜா. இப்போது எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து அப்பா, உமர் மகிமையின் மேகத்தால நீர் எங்களை மூடி கொள்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பாடல் ஆராதனை வேலை முழுவதும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, நீரே வெளிப்படுவீராக. இது எங்களோட சேர்ந்து பாடல் பாடுகிற ஒவ்வொருவர் மேலும் உமது கரம் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு அப்பா, என்னென்ன காரியத்தோட அவங்க ஜெபிக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்தோட அப்பா அவங்க பாடல் பாடி ஆராதிக்கிறாங்களோ, அந்த வேலையில நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு உமது தருமுள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஆராதனை வேலையில நீர் மகிமையா இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது கூட ஒரு 2 பாடல்களை பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். உங்களுக்கு நீங்க கஷ்டப்படுற வேலையில, நீங்க துன்பப்படுகிற வேலையில உங்க விசாரிக்க யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்மளுக்காக ஜீவனே கொடுத்த நம்ம தேவன் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். உங்க துன்பங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பாதத்துல வைங்க. அவரே உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். உங்க துன்பங்களை எல்லாம் யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்குகிற தேவனா இருக்கிறார். அப்ப அவரை நோக்கி நம்ம எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அவரை பார்த்து பாடலாமா? எனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மளை விசாரிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் நம்மளை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவரே நம் தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மளை விசாரித்து வழி நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடாமல் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சூழ்நிலைகள் மாறும் போதும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற, எந்த சூழ்நிலை நம்மை கைவிடாத தேவன். சொந்தங்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்மளை ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா நம்மளை ஆதரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம் கரம் பிடித்து நம்மளை நடத்துகிற தேவன். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும்
ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று நம்ம யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் அவர். நம்ம தள்ளாத தேவன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் மீண்டும் மீண்டுமாக நம்மளை அணைத்துக் கொள்கிற தேவனாக அவர் நம்மோடு இருக்கையில் நம்ம அவரை நோக்கி தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகளே மகனே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ எழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ எழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உங்க எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. ஆபிரகாமின் தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவன். நோய்கள் எல்லாம் அவர் தழும்புகளால் நம்மளை குணமாக்குகிற தேவன். அப்ப அவர் நம்மளோடு இருந்து அஞ்சிடாதே மகளே மகனே உன்னை நான் மறுபடியுமாக தூக்கி எடுப்பேன் என்று சொல்லி எவ்வளவு பெரிய நோய்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களால இருந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுக்க அவர் கரம் நம்மளுக்கு தூக்குறதுக்கு வல்லதா இருக்கு. அவர் நம்மளோடு இருந்து அவர் நம்மளை நோய்களிலிருந்து பாதுகாத்து அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவராய் அவர் நம்மோடு இருக்கையில் அவரை பார்த்து சொல்லுவோமா? வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ எழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ எழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார்.